முயற்சி திருவினையாக்கும். இதுதான் பழமொழிங்க. கதை என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு பரபரப்பான சிட்டியில தான் அருண் வருண் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான் அவங்க அப்பா. இப்படி நாளுக்கு நாள் அவருடைய தொழில் சுமைகள் அதிகமாகிறதுனால தன்னுடைய பசங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க முடிவு பண்ணார். தினமும் அருணுக்கும் ஒரு வேலை கொடுப்பாரு. அதை அருண் கரெக்டாக பண்ணிடுவான். வருண் அதை பண்ணுறதுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் அவனுடைய நண்பர்களோட விளையாட போயிடுவான். ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை தவிர்த்துருவான். ஆனால் அருண் கரெக்டாக பண்ணிடுவான். ஒரு நாள் அவங்க அப்பா அருண்கிட்ட, அருண் நீ இந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டதும் அருண் சொல்லலாம், அப்பா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். வருண்கிட்ட கேட்கவும் வருண் அந்த வேலையை முடிக்கல. அப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபத்தில், ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக கூட செய்ய மாட்டேங்க, உன்னே மாதிரி ஒரு உதவாக்கரையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டாங்க அவங்க அப்பா. இப்படி பேசினதுனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப வருத்தத்தில் உட்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஒரு வேலையை செய்யும்போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை திருப்பி நீ பண்ணும்போது கண்டிப்பாக உனக்கு அது வெற்றியை தரும், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு மறுநாள்ல இருந்து வருண் அவங்க அப்பா சொல்கிறத கரெக்டாக பண்ணிட்டு வரான். 1 மாதம் ஆகுது, ஒரு 2 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா சொன்ன எல்லா வேலையும் அவன் கரெக்டாக முடிப்பான். ஒரு நாள் அந்த சிட்டியில் தொழிலதிபர்களுக்கான ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. இந்த போட்டியில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருண் நீ ஒரு வேலையை கரெக்டாக செய்ய மாட்டே, அதனால நீ வேணாம், நானும் அருணும் போகிறோம் அந்த போட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஒரு முறை இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது வருண் ரொம்ப தலைக்குடியோடு கேட்குறான், அப்பா எனக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது நிறைய தொழிலதிபர்கள் கலந்துக்குவாங்க, இந்த இடத்துல நீ என்னைய கேவலப்படுத்திடாத அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய அவங்க அப்பா வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே வருணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் அவன் முன்னாடி பண்ண தப்புனால தான் அவங்க அப்பா அப்படி சொல்கிறாங்கங்கிறத மனசில் வச்சுட்டு அவன் முன்னோக்கி போக ஆரம்பித்தான். மறுநாள் போட்டி ஆரம்பித்தது. அந்த தொழிலதிபர் போட்டியில் அருணும் வருணும் கலந்துக்கிட்டாங்க. அதில் முதல் பரிசாக வருண் வாங்கினா அவங்க அப்பாவுக்கு நம்பவே முடியல. எப்படி இவன் நம்ம சொல்ல எதுவுமே செய்ய மாட்டான், சோம்பேறியாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லணும். அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொன்ன அந்த ஒரு நாள்லேருந்து அவனை மாற்றிக்கிட்டான். தினமும் அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு அது கஷ்டமாக தான் இருந்தது. முயற்சி செஞ்சு அவன் தோற்று போனாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சான். விடாமுயற்சி அவனுக்கு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. முயற்சி நமக்கு எப்போவுமே கைவிடாதுங்க. ஆமாம், நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒரு படிப்புக்காகவோ ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு அது தோல்வி கொடுக்கும். 100 தோல்வி கிடைச்சா அது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கும். நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் அதை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். விடாமுயற்சி தான் நமக்கு எப்போவுமே வெற்றியை தேடும். முயற்சி திருவினையாக்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கதைகள் பழமொழிகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.